தெளிவா ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாரு. இஸ்ரேலும் ஈரானும் ரொம்ப அளவுக்கு போர் நடத்திட்டு இருக்கீங்க, இதை வந்துட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம், போர் வந்து இதுக்கப்புறம் நிறுத்தம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை ஒரு சோஷியல் பேஜ்ல அனௌன்ஸ் பண்றாரு. 24 ஹவர்ஸ்ல வார் நின்றுடும் அப்படின்னு. பட் யாரை கேட்டு நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் திரும்பவும் பதிலடி கொடுக்குறாங்க. நாங்க இப்போ வரைக்கும் எந்த இடத்துலயும் போரெல்லாம் ஸ்டாப் பண்ணல. எங்க கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்கள் நாங்க தயாரிக்க கூடாது அப்படிங்கிறதுனால இஸ்ரேல் எங்க மேல வராங்க சண்டைக்கு. நீங்க ஏன் நடுவுல உங்களுடைய பெரிய பெரிய வார்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு எங்களுடைய அணு கூடங்கள் எல்லாத்துலயுமே தாக்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் மேல ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. இதுதான் உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற ஒரு 2-3 வீக்ஸா நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரும் பிரச்சனையாவும் இருக்கு இல்லையா? சோ இந்த ஒரு நேரத்துல இன்னும் உங்களுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் டைம் இருக்கு, ப்ளீஸ் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன பண்றாரு, ட்ரம்ப் வந்து இவங்க கிட்ட வந்து ஒரு கோரிக்கையாவே வச்சிட்டு இருக்காரு. பட் ஈரான் தெளிவா சொல்லிடுச்சு, நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். அவங்க எங்க கிட்ட எவ்வளவோ வந்து அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, பட் எங்களுடைய சப்போர்ட்டையும் எங்களுடைய கோவத்தையும் நாங்க காமிச்சுதானே ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அண்ட் இஸ்ரேல் மேல தாக்குதல் அதிகமா இருக்க 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 என்ன ஆகுது, பீர் ஷெவால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல பயங்கரமான ஒரு கடும் தாக்குதல் வந்ததுனால இஸ்ரேலுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. சோ இங்க வந்து போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சமரசம் பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிற இந்த ஒரு நேரத்துல திரும்ப திரும்ப நீங்க ஏன் இந்த வேலையை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஈரான் மேல திரும்பவும் போர் தொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுடைய இதயம் அப்படின்னு சொல்லப்படுற டெஹ்ரான் அப்படிங்கிற இந்த ஒரு பிளேஸ்ல பயங்கர அளவுக்கு ஒரு போர் வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணப்படுது. வடக்கு இஸ்ரேல் மொத்தமும் வந்து தாக்கப்படுது, ஈரான்லயும் தாக்கப்படுது. 2 பேரும் பயங்கரமா ஃபைட் போட்டுட்டே இருக்கிற இந்த ஒரு ஸ்டேஜ்ல கரெக்டா இஸ்ரேல் வந்து சொல்லிடுச்சு, ஈரான் வந்து எங்க மேல அதிக அளவுல தாக்குதல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான பதிலடி நாங்க கண்டிப்பா கொடுப்போம், உங்களுடைய இதய பகுதியே நாங்க தூக்கிடுவோம் அப்படிங்கறத ஸ்ட்ரெயிட்டா சொல்றாங்க. சோ திரும்பவும் நீங்க ஏதாவது எங்களை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ராணுவ தளங்கள், அரசு சொத்துக்கள் அப்படின்னு இருக்கிற எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு நாங்க திரும்பவும் தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஈரானுக்கு ஒரு பதிலடியா ஒரு அனௌன்ஸ்மெண்டாவும் கொடுக்குறாங்க. சோ இதுக்கப்புறமும் இந்த போர் தொடரணுமா, வேணுமா, வேணாமா அப்படிங்கறத இஸ்ரேல் தான் முடிவு பண்ணணும், ஈரான் தான் முடிவு பண்ணணும். அப்படிங்கறத தாண்டி சமரசம் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா சமரசத்துக்காக முன் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியாவும் வந்துட்டு அவங்களுடைய கோட்பாடு படி நீங்க எப்படியாவது வந்துட்டு கொஞ்சம் அமைதி காத்தீங்கன்னா நல்லா இருக்கும், போர் அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. பிகாஸ் இது வந்து எல்லாரையுமே இம்பாக்ட் பண்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ். வார்ஸ் அப்படின்னா அவங்களுடைய நாடுகள்ல மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளையுமே தாக்குற ஒரு விஷயம். அதனால ஒவ்வொரு உலக நாடுகளும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அமெரிக்கா தெளிவா சொல்லியிருக்காங்க ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்கன்னு. பட் அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம். அண்ட் நயவஞ்சகமா எப்பவுமே செயல்படவே கூடாது, போர் விமானங்கள் குண்டு மழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஈரானுக்கு ஸ்ட்ரெயிட்டான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.